தங்கள் தோல்வியை ஒரு உடன்படிக்கை என்று அழைக்க வேண்டாம் என்று அமெரிக்காவை ஈரானின் முக்கிய ராணுவ தலைமையகமான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தித் தொடர்பாளர் இப்ராஹிம் லோஸ்பகாரி கிண்டல் செய்துள்ளார். ஈரானிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலி செய்தியில், உங்கள் உள்நாட்டு மோதலின் நிலை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்தும் அளவுக்கு சென்றுவிட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெள்ளை மாளிகை பெருமை பேசும் நிலையில் அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கலாம் என ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒரு உடன்பாடு எட்டும் நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்ததோடு, துணை ஜனாதிபதி, வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறியிருந்தார். இடைத்தரகர்கள் வழியாக செய்திகள் பரிமாறப்பட்டதாக மட்டும் கூறி ஈரான் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த தகவலையும் உறுதிப்படுத்தவில்லை. இதுகுறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தித் தொடர்பாளர், நீங்கள் ஒரு காலத்தில் பெருமை பேசிய மூலோபாய சக்தி ஒரு மூலோபாய தோல்வியாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தை அமெரிக்க தலைவர்கள் தங்கள் மனதில் இருந்து அகற்றும் வரை எரிசக்தி மற்றும் எண்ணெய் விலைகள் முன்பிருந்த நிலைக்கு திரும்பாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.